வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. காவிரி தாலாட்ட கொள்ளிடம் சீராட்ட ரங்கனி நாரத சயனமிங்கே. காவிரி தாலாட்ட கொள்ளிடம் சீராட்ட ரங்கனி நாரத சயனமிங்கே. ஸ்ரீரங்கநாதனின் பாதார விந்தத்தை கண்ட பின் வேறென்ன வேண்டும் எங்கே. பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. முப்பத்து முக்கோடி தேவர்கள் சூழ்ந்திட திக்கெட்டும் கேட்குது வேதபாஷம். முப்பத்து முக்கோடி தேவர்கள் சூழ்ந்திட திக்கெட்டும் கேட்குது வேதபாஷம். நாவி கமலத்தில் நான் முகந்திட நாரதன் வீணையில் தேவகானம். வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. अनंत गरुड़ विश्वक्षणाविराज आदिगन्नाथ स्वामिनः कवारुष्ट प्रकाशने चतुर्वेद अवतारय ओम नमील प्रोजेरं यज्ञस्य मुक्तिदं हरि ओम श्रेतो जेत्वा वायवस्तो देवो वस्सगदा खात्वै दुष्टमाय कर्मणे हरि ओम आत्माय विजय गृहाणो निरादये निरोधादक्षुरविधि हरि ओम सन्नो देवी विष्टया आवो भवन्तु वीरे चन्द्रो विष्णुवन्दनः हरि ओम ओमित्यग्रे व्याहरे नमैति पश्चात् नारायणाय पश्चात् ओमित्येकाक्षरं नमैति द्वेक्षरे नारायणाय पञ्चाक्षराणि यद्वे नारायण साक्षाक्षरं पदं योगवे नारायण साक्षाक्षरं पदमध्येते अनवप्रवशरोमायेते इन्द्रे अपादापत्यं वायुसोमिन्दो भद्यं नवदस्तमज्जते नवदस्तमज्जते नित्यपरिषदे
सार्वभौमाशिखिलाण्डकोटि ब्रह्माण्डनायस्य आनन्दगुडस्य राजगन्नाथ स्वामिनः अवार्डस्य प्रथमदिने स्थलपुराणम् अवतारय नायन्दन हरि ओम श्री अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकनाय श्री लक्ष्मी பூமாநீலநாயகனாய் உபயபூதியிழவனான திருமகள் கேள்வனான சர்வேஸ்வரன் சகல சேதனோ ஜீவார்த்தனமாக எய்துபவர் அச்சாவதாரம் என்கிறபடி எம்பெருமாள் அந்தமில் பேரின்பம் பெற்று எழுத்துறையுள்ள திவ்ய தேசங்களில் ஒன்றான பாண்டிய நாட்டில் உள்ள தலைசிறந்த சேது நாட்டில் உள்ள பூவார் கமலம் புல்லானி என்று போற்றப்படும் திருப்புல்லானி திவ்ய தேசத்தில் பிரம்மாவின் பிரார்த்தனைக்கிணங்க அஸ்வத்தி ரூபியாய் திகழ்ந்தார். பிரம்மாவும் அந்த அஸ்வத்தி விருஷத்தை பார்த்து மயிர்கூச்சல் தெரிய நின்றார். பின்னர் திருமகள் நாத நியமனப்படி அவ்வரசமரத்திற்கு எதிரில் ராஜாநதியின் தீர்த்தத்திற்கு சமமாக ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணி அந்த தீர்த்தத்தை கொண்டு அரசமரத்திற்கு நித்திய திருமஞ்சனமும் வைகாரசாகமும் முறைப்படி பூஜைகளும் செய்து வந்தார். பிரம்மாவினால் உண்டு பண்ணப்பட்டதும் அவ்வரசமரத்திற்கு முன்னால் உள்ளதுமான அந்த தீர்த்தத்துக்கு பிரம்ம தீர்த்தம் என்று பெயராயிற்று. இந்த பிரம்ம தீர்த்தத்தில் ஸ்ரீ பகவான் ஹம்சரூபியாய் தோன்றி பிரம்மாவிற்கு பல உபதேசங்களை செய்தார். அன்று முதல் பிரம்ம தீர்த்தத்திற்கு ஹம்சதீர்த்தம் என்று பெயர் வழங்கலாயிற்று. பௌராணிகராகிய சூதக முனிவர் வாயிலாக இந்த புல்லாரண்ய சேத்திர மகிமையை கேட்ட புள்ளவர் முதல் ரிஷிகள் இந்த சேத்திரத்திற்கு வந்து சர்வசதாகாரமும் திருமந்திரத்தை ஜபித்துக் கொண்டும் இந்த ஹம்சதீர்த்தத்தில் நீராடி தங்கள் தவசை செய்து கொண்டு பிரம்மாவின் நியமனப்படி அரசமரத்திற்கு வைகார சாகம் முறைப்படி பூஜைகளை செய்து கொண்டு போந்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது எம்பெருமான் புல்லாரண்ய சேத்திரத்தில் வசித்து வரும் முனிவர்களின் தவசை சம்சதிப்பதற்காக முனிவர்களால் ஊர்த்துவ மூலம் என்று புகழப்படும் அஸ்வத்த விஷத்தின் அதிவாரத்தில் தன் தேவிமார் மூவருடனும் 4 தடங்கோள்களுடனும் பஞ்ச திவ்ய ஆயுதங்களுடனும் ஸ்ரீவஸ்தம் கௌசுவம் வனமாலை இவைகளுடனும் புள்ளவர் முதலிய முனிவர்கள் முன் காட்சியளித்தார். புல்லாரண்ய சேத்திரத்தில் தவம் செய்து வரும் புள்ளவர் முதலிய முனிவர்களின் தவத்திற்கு பெரிய இடையூறுகளை செய்து வருகின்ற அரக்கர் குலங்களை சம்ஹரிக்க திருவுள்ளம் பற்றி தனது திவ்ய ஆயுதங்களில் சிறந்தவரான ஸ்ரீ சுதர்சனால்வாரை மாரி சுமாரி முதலில் அழைத்து வரும்படி நியமிக்க ஸ்ரீ சுதர்சனால்வாரும் எம்பெருமானின் நியமனத்தை சிறமேற்கொண்டு அதிவிரைவாக சென்று மிகவும் போராடி அவ்வரக்கர் கூட்டங்களை அழித்துவிட்டு அப்போரினால் தன் உடலில் ஏற்பட்ட தசை சின்ன முதலியவற்றோடு கூட எம்பெருமான் முன்னே சென்று கண்டறித்து தனக்கு அபிவிருதமான இடம் காண்பிக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்க எம்பெருமான் தன் முன்னே உள்ள பிரஜாநதி தீர்த்தத்திற்கு சமமான ஹம்ச தீர்த்தத்தில் அபிவிருதமாடுபடி நியமிக்க ஸ்ரீ சுதர்சனால்வாரும் ஹம்ச தீர்த்தத்திற்கு தீர்த்தமாடி தன் சரீரத்தில் இருக்கும் அழைத்தினை அறவை போக்கிக் கொண்டார். அன்று முதல் ஹம்ச தீர்த்தத்திற்கு சக்கர தீர்த்தம் என்று பெயர் வழங்கலாயிற்று. ஸ்ரீ சுதர்சனால்வார நீராடிய தீர்த்தத்தில் நீராடி திருப்பணம் உதவிகளை செய்து தெய்வச்சிலையாரை சேவிக்க இப்பிறவியில் பாவம் சர்வ வியாதிகளும் புத்திர சாபம் முதலில் நீங்கும் என்றும் புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு புத்திய பாக்கியம் அஷ்ட ஐஸ்வர்யார்களும் கிடைக்கும் என்றும் ஸ்ரீ சுதர்சனால்வார் சாதித்தருளினார். ஸ்ரீ ராமபிரான் சீதாதேவியை தேடி இலங்கை செல்லும் வழியில் இந்த புல்லாரண்ய சேத்திரத்தில் தங்கி சக்கர தீர்த்தத்தில் நீராடி தெய்வச்சிலையாரை பிரார்த்திக்க தெய்வச்சிலையார் தன்னிடமுள்ள ஆயுதங்களில் ஒன்றான ஒளிமயமான திவ்ய சாபம் என்னும் வில்லை அருளினார். அந்த திவ்ய சாபத்தை கொண்டு ராவணாதிகளை வதம் செய்து சீதாதேவியோடு அயோத்திக்கு செல்லும் பொழுது புல்லாரண்ய சேத்திரத்தின் மகிமையை சீதாதேவிக்கு விளக்கியருள்ளார். கண்ணவ காலவரிசைகளில் வேண்டுகோளை கிணங்க நித்திய சாநித்தியம் செய்திருக்கிறார். ஸ்ரீ குருகூர் சடகோவிலி திருவாய்மொழியையும் ராமாயணம் மகாபாரதம் இதிகாசங்களையும் நாள்தோறும் கேட்டும் அனுபவிக்கும் பெருமாள் என்கிறபடியாலே அரட்டனமூர்த்தி ஆரினாரான் போன்ற பல விருதுகளுடைய திருமங்கை மன்னர் தம் பாடிய திருமடலில் உள்ளானி தென்னன் தமிழை வடமொழியை என்று தெய்வச்சாரின் இயக்கத்தை அருளி செய்கிறார். ஸ்ரீ தெய்வச்சிலையார் வானகமுடிய அமருய கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ பணி செல்லிய துன்பமிகு துயரகல சுகமலரும் அகமகிழும் தொண்டர்கள் வாழ சிரம் தடம் பூஞ்சோலை சிறந்த இன்னும் புல்லானி இயக்கத்தை திவ்ய தேசம் தலைக்கவே நித்திய சாநித்தியம் செய்திருக்கிறார். ஜெய விஜயீ பவ ராஜ
देवता सार्वभौमा जगन्नाथस्वामिनः कवाडुस्य प्रसादिने वैगासूत्र अवतारय नायन्दे ॐ देवराजदया पात्रं देवख्यातिमानवः ऋग्पादिमणिभिर्मान्यं वन्दे श्रीविक्रमार्जुनं श्रीलक्ष्मी वल्लभानन्दां विक्रमणिमध्यमाम् अस्मदाचार्यविजयन्ता वन्दे गुरुपरम्पराम् अस्य यज्ञस्य प्रथमम् अङ्कुरार्पणं द्वितीयं संवाराहरणं तृतीयम् अक्षिमोचनं चतुर्थं बिम्बशुद्धिः पंचमम् अग्निवदनं षष्ठं वास्तुशुद्धिः सप्तमम् अग्निप्रणयनम् अष्टमम् कुम्भपूजा ध्यानं नवमं कलशस्थापनं प्रतिसरं शयनास्तरणं च दशमं शयनादिवासम् एकादशं वेदाध्यानं सर्वदेवार्चनं च द्वादशं पौत्रप्रशंसादि त्रयोदशं प्रधानहोमं चतुर्दशं देवशिवोत्थापनं स्नानं पञ्चदशं रत्नन्यासं षोडशं दक्षिणादानम् अग्निसङ्ग्रहणं सप्तदशं सत्नप्रदक्षिणम् अष्टादशं चलाचलास्थापनं तयोरावाहनं च एकोनविंशम् अन्नदेवता आवाहनं विंशतिकं पुण्यागम् एकविंशं देवार्चनं द्वाविंशकं ब्राह्मणभोजनं वैष्णवपूजनं त्रयोविंशम् उत्सवं चतुर्विंशं तपनं पञ्चमविंशं महाहविर्नैवेदनं विक्रमेण एतेषां पर्यासा न कारयेत् इति पैकानसे मरीचि प्रोष्ठे हिमाचलकल्पे रत्नन्यासे प्रतिष्ठावितिर्न्याम त्रयोविंशत्पटकः लक्ष्मीमङ्गलवल्लभाय महात्मने श्रीमद्विघ्नसे भूयाः நைவேத்தியா போதுமா தள்ளி போகுமா நைவேத்தியா போதுமா இப்படிதான் போதுமா அப்புறம் ஆகுமா என்ன இங்கே வர ஐயா பாரு என்ன என்ன ஐயா உள்ள பாருப்பா கேட்க மாட்டேன் நைவேத்தியா போதும் ரேடியோ சொல்லி தகவல் மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது சொல்லுங்க தள்ளி போகும் சொல்றேன் கேட்கணும்ல பின்னாடி இருக்கிறவங்க இடம் இல்லை அதான் உள்ள போனாங்க முன்னாடி கேட்க மாட்டேன் எங்க பிரிச்சு கொடுக்குறீங்க அந்த பூஜை பண்ணுறது யாரும் உள்ள போகிறாங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க
கோயில் சாமியா சீர் வாங்கயா ஐயா அவர் கோயில் சாமியா சீர் வாங்கயா சீர் வாங்கயா Bak. Thank you.